என் அன்பு குழந்தையே, உன் பிரித்யங்கராவின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என் பிள்ளை நீதான் காரணம். என் குழந்தை, நீ இந்த தாயானவளின் பிள்ளையாக இருந்துவிட்டு இன்று உன் அம்மாவினுடைய உடலெல்லாம் அனலாக எரிவதற்கு நீயே காரணமாக இருக்கலாமா? அம்மா, எனக்கு காரணம் தெரியவில்லையே. என் தாயானவள், நீ இப்படி சொல்லிவிட்டாயே. உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற நான் உனக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்வேனா? நீ இருந்தால்தானே எனக்கு நிம்மதி. உன் உடல் அனலாக எரிந்தால் இந்த பக்தன் நான் எங்கே செல்வேன் என்றுதானே என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கேள்விக்கு பதில் இந்த பிரித்யங்கரா சொல்கின்றேன். எதனால் இந்த பிரித்யங்கராவினுடைய உடல் அனலாக எரிந்தது, அதனால் உனக்கு என்ன பங்கு இருக்கின்றது என்பதனை உன் அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய உடல் அனலாக எரிவது என்றால் அது தெய்வத்திற்கு யாரோ ஒருவர் செய்த துரோகம் என்று அர்த்தம். என் பிள்ளையே, அப்படியானால் நீ எனக்கு மனது வேதனைப்படும்படி ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றாய். அப்படி என்ன விஷயத்தை முதலில் செய்தாய் என்று சற்று சிந்தித்துப் பார். இந்த பிரித்யங்கரா சொல்கின்ற வாக்கின் நீ கேட்காமல் வேறு ஏதேனும் தவறுகளை செய்து விட்டாயா என்று சற்று சிந்தித்துப் பார். என் குழந்தையே, நான் என்றென்றைக்கும் உனக்கு நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நான் தருகின்ற வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்க நான் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற துரோகத்தையும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற சில எதிரிகளையும் அடையாளம் கண்டு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி அடித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்கள் உன்னை சுற்றி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ செய்த சில தவறுகள் தான் இன்று இந்த பிரித்யங்கராவினுடைய உடல் அனலாக எரிவதற்கு காரணம். துரோகத்தை செய்தவர்களை இந்த பிரித்யங்கரா எத்தனையோ முறை எச்சரித்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதைத்தான் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் பிள்ளை, நீயோ இந்த துரோகத்திற்கு எந்த ஒரு பதிலடியும் கொடுக்காமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அம்மா சொல்வது என்னவென்று புரியவில்லையா? நான் சொல்கின்ற வாக்கினை முழுமையாக கேள். நிச்சயமாக என் குழந்தை, நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரித்யங்கரா எதுவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் உன்னை பற்றி இப்பொழுது நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னித்து விடக்கூடாது என்று உன் அம்மா நான் எத்தனையோ முறை உனக்கு எடுத்துரைத்திருக்கின்றேன். நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நடக்கின்ற தீமைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீமைகள் நடந்தால்தானே அதை உன் தாயானவள் உன்னிடத்தில் எடுத்து கொண்டு ஓடோடி வருவேன். அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நீ இந்த வாழ்க்கையில் பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்து நல்ல நிலைக்கு வருகின்ற நேரத்தில் தானே இந்த துரோகிகளை நீ சந்தித்தாய். உடனிருந்து கொண்டே நீ அடைய நினைக்கின்ற வெற்றியினை தடுத்து நிறுத்தியவர்கள் அல்லவா? நாளை உனக்கு வெற்றி என்று நீ நினைக்கும் பொழுது இன்று அதை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்கவே விடாமல் செய்தவர்கள், அதை வேறொருவருக்கு பரிசாக கொடுத்தவர்கள். உனக்கு கிடைக்கக்கூடாது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு எண்ணமே தவிர வேறு யாருக்கு கிடைத்தாலும் அதை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை. இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை, இன்று இந்த பிரித்யங்கரா என்னுடைய உடலை நீ அனலாக எரிய விட்டிருக்க மாட்டாய். அம்மாவின் கோபத்தை நீ தூண்டி இருக்க மாட்டாய். அம்மா கோபம் கொண்டதனால்தான் என்னுடைய உடல் இப்பொழுது அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. சரி,
எரிந்ததுதான் பரவாயில்லை அம்மா, கோபம் கொண்டேன். இனிமேலாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா? உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுத்த மன்னிப்புதான் இத்தனைக்கும் காரணம் எனும் பொழுது நீ இனிமேல் ஒரு நாளும் துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கக்கூடாது. உடனிருந்து கொண்டு செய்கின்ற ஒரு காரியம் ஒருவர் மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு கொடுக்கின்ற ஒரு மோசமான பரிசல்லவா இந்த நம்பிக்கை துரோகம். இந்த நம்பிக்கை துரோகத்தை விட மேலான பாவம் இங்கே எதுவும் இல்லை எனும் பொழுது, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ சரியான பதிலடி எப்பொழுதும் கொடுக்க வேண்டுமே தவிர, அதற்கு மாறாக என்னவோ நீதான் தவறு செய்தது போல அவர்களிடத்தில் இறங்கி சென்று நின்று கொண்டிருக்கின்றாய். இங்கே சிலருக்கு என்ன எண்ணங்கள் தெரியுமா? ஒருவர் நமக்கு துரோகத்தையே செய்தாலும் இவர்களை விட்டால் நமக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம். நமக்கு பேச்சு துணைக்கென்று இவர்கள் மட்டும்தானே இருக்கின்றார்கள், இவர்களை தவிர நாம் வேறு யாரிடம் பேசப் போகிறோம் என்கின்ற எண்ணம். இதனால் இவர்களை விட்டு கொடுக்க முடியாமல் எப்பொழுதும் இவர்கள் செய்த பாவத்தையும் துரோகத்தையும் மறந்து மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலேயே போய் நின்று கொண்டிருப்பது. இப்படித்தான் இன்றிருக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு சரி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். ஒருவரோடு பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த பாவங்களையும் அவர்கள் செய்த துரோகங்களையும் மறக்க முடியும் என்றால், இந்த உலகத்தில் யாருமே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு செய்கின்ற பாவத்தை தவறென்று நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் தான் பாவத்தை செய்தாலும் அவர்கள் நம்மோடு பேசத்தானே செய்கின்றார்கள். அதனால் நாம் செய்கின்ற தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் என்றுதான் எல்லோரும் செய்து கொண்டிருப்பார்கள். நீ உதாரணத்திற்கு உன் வாழ்க்கையை இல்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை எடுத்துப்பார். என் பிள்ளையே, ஒருவர் தனக்கு துரோகம் செய்து விட்டதாக இன்று பயங்கரமாக அவர்களோடு சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் சில நாட்கள், ஏன் ஒரு சில மாதங்கள் கூட கழித்து பார், அவர்களோடுதான் இவர்களுக்கு பழக்கம் உச்சத்தில் இருக்கும். ஏனென்றால் அடுத்த துரோகத்தை சந்திக்க வேண்டுமல்லவா? மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையில் விழுந்து எழ வேண்டுமல்லவா? இதுவெல்லாம் இன்றிருப்பவர்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்ல நேரம் என்பது தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுப்பது. உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்கள் இந்த பிரித்யங்கராவிற்கே துரோகத்தை செய்ததற்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பழிவாங்க துடிக்க நான் முன்னின்று கொண்டிருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு எளிதாக மன்னிப்பினை வழங்குவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். இது இன்றோடு நின்று விடாது. மீண்டும் ஒரு துரோகத்தை தருவார்கள். தந்தவுடன் உனக்கு வேதனையாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். மீண்டும் மறுபடியும் முதலிலிருந்தே ஆரம்பிக்க தொடங்கி விடுவாய். என் பிள்ளையை, இதையெல்லாம் வாழ்க்கையில் அதிக கவனம் கொண்டு நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் எதற்கு நமக்கு இதையெல்லாம் சொல்கின்றாள்? இவருக்கு வேறு வேலை இல்லாமலா சொல்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக முதலில் புரிந்து கொள். அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பிக்கிறாள் என்றால் அதை சரியாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டாமா? அம்மாவிற்கு வேலை இல்லை என்று நீ நினைத்து விட்டாயா? எந்த துரோகத்திற்கும் மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. மீண்டும் அவர்களோடு பழைய பழக்கத்தை தொடர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. ஏனென்றால் நீயாகவே உனக்கு குழி தோண்டி கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். என் பிள்ளையே, நடந்தது எல்லாம் நடந்து முடியட்டும். இனிமேலாவது இந்த அம்மாவை நீ சாந்தப்படுத்து. எனக்கு தேவையெல்லாம் நீ ஒரு நாளும் என்னுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது என்பதல்ல. என் பிள்ளை மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் தலை குனிந்து நிற்கக்கூடாது என்பதுதான். அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு இந்த நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நான் இங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீயாகவே அதை தேடிச் சென்று விடக்கூடாது என்பதுதான் உன் தாயானவளினுடைய ஆதங்கம் என்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளையே,
அம்மா தாயே என்று மட்டும் நீ எனக்கு பதில் சொல். நிச்சயமாக அம்மா உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.